गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। ஸ்ரீராம் குருஜி சேனலுக்கு பரிபூர்ண நமஸ்காரம் எல்லோருக்கும். இன்றைய ஸ்ரீராம் குருஜி சேனலில் என்ன பதிவு அப்படின்னா, எல்லாருக்கும் ராகு கேது அப்படிங்கிற ஒரு பயிற்சி பயம் எல்லோருக்கும் இருக்கும். சனிப்பயிற்சி மாதிரி ராகு கேதுவோட பரிபூர்ண கிருபை. ராகுவும் கேதுவும் என்ன பண்ணுவார், அதுக்கு பரிகாரம் உண்டா பரிகாரம் இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போ சொல்ல போகிறோம். ராகுவானப்பட்டது கேதுவானப்பட்டது சர்ப்ப ரூபமாக இருப்பாங்க. அவளுக்கும் பத்னி உண்டு. பத்னி சமேத ராகு கேது, அந்த ரெண்டு பேரும் என்ன ஆக்ரஷ சக்தி அப்படின்னா, ஜாதக ரீதியாக ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் பலவிதமான தோஷங்கள் இருக்கலாம், பலவிதமான பலன்கள் இருக்கலாம், பலவிதமான ஐஸ்வர்யங்கள் இருக்கலாம். சுக்கிரதசை அப்படின்னு வந்தால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், சுக்கிரதசைனா நம்ம உயர்ந்து போயிடுவோம் அப்படின்னு. அது கிடையாது. ராகு தசை வந்தால் நன்னா இருப்போம். ஏன்னா ராகுவானப்பட்டவர் நம்மளை அடக்குவார், ஒடுக்குவார், உழுக்குவார், ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பார். அந்த கஷ்டத்தை கொடுக்குற போது எதுக்காக அந்த கஷ்டத்தை கொடுக்குறோம் அப்படின்னா, ராகுவானப்பட்டது சொல்கிறார், தயா நட்சத்திரா அப்படின்னு ஆரம்பம் அந்த மந்திரத்துக்கு பேர். என்னன்னா, அந்த மந்திரமானப்பட்டது ராகு கேது தான் நவகிரகத்திலேயே பயப்படக்கூடிய ஒரு விஷயம். சனீஸ்வரர் கூட நிறைய பரிகாரம் பண்ணிடுவா, நிறைய பரிகாரம், எல்லா கிரகத்துக்கும் பரிகாரம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டா எல்லா ஜோசியரும். நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, எந்த ஜாதகத்திலையும் எந்த ஒரு ஜாதகமே பார்த்தாலும் பரிகாரம்னு ஒன்று கிடையாது. அந்த பரிகாரமானப்பட்டது எதுக்காக பண்ணுறது அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயில் அபிவிருத்திக்காக ஒரு பரிகாரம்னு ஆரம்பிச்சுட்டா. அதனால் பரிகாரம். ராகு கேது அப்படிங்கிற வரும்போது, ராகு என்ன பண்ணுறார் அப்படின்னா, மாஷரூபாது நீலவர்ணம் நீல புஷ்பம் நீல மால்யா அம்ப ரததம். அவருக்கு புஷ்பம் என்னென்னா செங்குப்பூ நீல கலரில் இருக்கும். அந்த நீல கலரில் இருக்கிற புஷ்பந்தான் அவருக்கு பிரதானமான ஒரு புஷ்பம். அதுக்கப்புறம் நீலப்பட்டு உடுத்துட்டு இருப்பாராம். அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச தானியம் கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்து என்னத்துக்காகன்னா,